மேசராசி காலச்சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த மேசராசி. உடல் அளவில் பல கஷ்டங்களை அனுபவித்தாலும் இவங்களை வாழ்க்கையில் பல யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் கொண்ட ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி தான் சொல்ல முடியும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு எப்படி வாழ வேணும் அப்படிங்கிறத இவங்ககிட்ட பார்த்து கற்றுக்கிற அளவுக்கு இவங்களுடைய குணங்கள் இவங்களுடைய வாழ்க்கையானது இருக்கும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே கோபம் வேகம் எதுலேயுமே ஒரு முன்னுரிமை கொண்டவங்களாக இருப்பாங்க. பிடிவாத குணம் அச்சம் இல்லாமல் செயல்படுவது முட்டாள்தனமான நடவடிக்கைகள் குறுக்கிய ஒரு மனப்பான்மை இவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே விவேகமற்ற வேகம் கொடூரமான செயல்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்குமே இது காலபுருஷனின் முதல் வீடு, அதாவது வானியல்ல இது முதல் ராசி. இதனோட ராசியின் அதிபதி செவ்வாய். செயல்ல இது ஒரு சரமாகவும் தத்துவத்தில் இது ஒரு அக்னியாகவும் அதாவது நெருப்பு ராசியாக செயல்படுவாங்க. செயல்களில் இது ஆரம்ப காலத்தையும் பொழுது பருவத்தில் இது விடியலையும் சர ராசியாகவும் இது இருக்கு. இதே மாதிரி இது ஒரு ஆண் ராசி, 4 கால்கள் உடைய ராசி. முதல் மாதமான இந்த சித்திரை மாதம் துவங்கும் ராசி. உருவத்தில் ஆடாகவும் நிறத்தில் சிவப்பாகவும் இயல்பாக நடை காடு போன்ற சிறு வனப்பகுதியாகவும் மூலத்தில் தாது ராசியாகவும் இருக்கும். மேச ராசியை பொறுத்த வரைக்குமே முதல் ராசி எதுலேயுமே ஒரு துணிந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே செயல்படுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே இயல்பாக அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இவங்க தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்வது இவங்களுடைய வாழ்க்கைப்படி ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு இன்னும் துணிச்சல் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே தாங்குதல், மற்றவங்களை ஏதாவது உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு அப்படின்னா இவங்க ஓடோடி உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேச ராசியில் முதல் ராசி அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயுமே முதன்மையாக இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு குறைந்த வயதிலேயே ஒரு பெரிய பதவியில் இருப்பாங்க. கோபம் வந்தால் தலையில் அடித்து கொள்வாங்க. மேச ராசியில் பிறந்தவங்க எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிறத விட எப்படி வாழ வேணும் அப்படின்னு சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். இவங்க பொருளாதாரத்தில் உயர்வு பெற வேணும் அப்படின்னா முதல்ல இவங்க செய்ய வேண்டியது நித்திய ஆலய வழிபாடு தாங்க. அதே மாதிரி இவங்க இறை வழிபாடு இவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பணம் ஒன்று இருந்தால்தான் தனம் அப்படிங்கிறது தானாக கிடைக்கும். இவங்களுக்கு 2ஆம் வீடு அப்படிங்கிறது ரிஷபம். நல்ல ஒரு குடும்ப பாங்கான இல்லத்தரசியை கொடுக்கக்கூடிய வீடு கட்டிய மனைவியோட கண்கள் கலங்க வைத்தாங்க அப்படின்னா இவங்க பொருளாதாரம் பாதிப்பு நிச்சயமாக இருக்கும். அதனால் இந்த மேச ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே பெண்களை கண்கலங்காமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி ரிஷபம் வீடு சுக்கிரனுக்குரிய வீடு. குடும்பத்தாரோட தேவைகளை அறிந்து செயல்பட்டாலே இவங்களோட வாழ்க்கை ரொம்ப மேன்மையாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அமைந்து குழந்தை பிறந்தவுடன் இவங்க வாழ்க்கையில் சொந்த வீடு வண்டி வாகன வசதிகள் எல்லாமே தானாகவே அமையக்கூடிய ஒரு சிறப்பு அம்சங்கள் இவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே மேஷத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால சுக்கிரன் 2க்கும் 7க்கும் அதிபதியாக இருந்தாலும் வாழ்க்கை துணையின் மூலம் வசதி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தானாக அமையும். அதன் மூலம் பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள முடியும். ரிஷபத்தில் சந்திரன் நட்சத்திரம் இருந்தாலும் சுக்கிரன் இவங்களுக்கு சுகஸ்தானாதிபதி அப்படிங்கிறதை இங்கு நாம் பார்க்க வேணும். அதே மாதிரி இவங்களுடைய வீட்டில் அறுசுவை உணவுக்கு பஞ்சமே இருக்காது, மிகுதியாக இருக்கும். கூட்டு குடும்பமாக பெரும்பாலுமே இந்த மேசராசிக்காரி இருக்க விரும்புவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த சித்திரை மாதத்தில் கிடைக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் தான் நம்ம உங்களுக்காக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மேச ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மேச ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் முடிய இந்த ராசிக்குரியது. இதில் எப்படி அமைஞ்சிருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மோட்சக்காரகன் கேது பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதுனால குழப்பம் எல்லாமே உங்களுக்கு போகும். அதே மாதிரி எடுத்த வேலைகளுமே வெற்றிகரமாக நடந்து முடியக்கூடிய ஒரு சூழலானது அமையும். நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். விரயஸ்தானத்தில் சனி பகவானும் மே 10 வரைக்குமே செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வீண் அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளுவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில பேர்த்துக்கு
பேர்த்துக்கு திடீர்னு இடமாற்றம் ஏற்பட சான்சஸ் இருக்குது. மேலுமே உடல்நிலையில் ஒன்று போய் ஒன்று அப்படின்னு ஏதாவது ஒன்று சங்கடங்கள் வந்து போகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. மருத்துவ செலவுமே கூடும். அதே மாதிரி வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்குமே பயணங்கள் அதிகரிக்கும். கொள்முதல் செய்வதற்காக பணம் எடுத்து செல்றவங்க வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம ரொம்ப பத்திரமா கொண்டு போங்க. அதே மாதிரி அறிமுகம் இல்லாதவங்ககிட்ட பேச்சுவார்த்தைகள் வேண்டாம், கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் பார்த்தீங்களா வேலைக்காக வெளிநாடு செல்வீங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கும் வகையில் தான் இந்த சித்திரை மாதமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. சில பேர்த்துக்கு புதிய வீடு வாகனம் அப்படின்னு சொல்லி வாங்குவதில் கையிருப்பு கரையக்கூடிய ஒரு காலமாக அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்களா குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. விவசாயிகளுக்கு பொறுத்த வரைக்குமே உழைப்பு அதிகமாக இருக்கும். உழைப்பிற்கேற்ற ஆதாயம் இல்லை அப்படிங்கிற வருத்தமே உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே விரும்பிய கல்லூரிலேயே இடம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைச்சிருக்கு. சந்திராஷ்டமம் மே 3 இந்த நாளில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எடுத்த வேலையை முடிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. ஏப்ரல் 20 வரைக்குமே ஜென்ம ராசிக்குள்ளும் அதன் பிறகு தன குடும்பஸ்தானத்தில் ஆட்சியாகவும் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் பணப்புழகத்தை அதிகரிப்பார். அதே நேரம் பொருளாதார நிலையுமே உயர்த்தக்கூடிய அற்புதமான வாய்ப்புமே உங்களுக்கு அமையும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்துவார். ஜகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவோட பார்வைகள் 7, 9, 11ஆம் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் அமையக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்குது. சண்டை சச்சரவுகளால் பின்னிருந்த தம்பதிகள் பெற்றோர் அறிவுரையால் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு நிலையானது உருவாகக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. கூட்டு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நண்பர்களோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும். சில பேர் புதிய இடம் வீடு வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. புதிய வீட்டில் பால் காய்ச்சி குடியேறக்கூடிய ஒரு நிலையும் சில பேர்த்துக்கு இருக்குது. அதே மாதிரி விஐபிகள் ஆதரவுனால இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முடிவிற்கு வரும். சில பேர் புதிய வாகனம் வாங்கி மகிழ்வீங்க. விரயஸ்தானத்தில் சனி செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வேலையின் காரணமாக வெளியூர் பயணமும் அலைச்சலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் நெருக்கடி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால எதையுமே ஒரு திட்டமிட்டு செயல்படுவது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். விவசாயிகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் செலவு அதிகமாகவே இருக்கும். அதனால் உங்களுக்கு வருமானமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உயர்கல்வி கனவுகள் எல்லாமே நனவாகக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோமா ஏப்ரல் 15, 18, 24, 27, மே 6, 9 இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும். அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் மே 4ஆம் தேதி ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. திருச்செந்தூர் முருகனை வழிபட உங்களோட முயற்சிகள் ஒவ்வொன்றையுமே வெற்றி கொடுக்கும் ஒரு வாய்ப்பு அமையும். அடுத்ததாக இன்றைக்கி பார்த்திங்களா செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி முருகனை வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும். அதே மாதிரி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி உச்சத்தை எட்டிவிட வேணும் அப்படின்னு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது எதையிலையுமே ஒரு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக தான் அமைச்சிருக்கு. உங்களோட ராசிக்குள்ள மாதம் முழுவதுமே சூரியன் உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்குள்ள புது புது திட்டங்கள் எல்லாமே ஏற்படும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தவங்க வேலையை விட்டுட்டு சுயமாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படின்னு முயற்சி செய்வீங்க. அது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சில பேர் வேறு வேலைக்கு முயற்சி செய்வீங்க. சில பேர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு முடிவிற்கும் வருவீங்க. இந்த நேரத்தில் விரயஸ்தானத்தில் சனியும் மே 10 வரைக்குமே ராசிநாதன் செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு செலவும் அதோட உங்களுக்கு அலைச்சலுமே அதிகமாகவே இருக்கும். அப்படின்னா கூட லாபஸ்தானத்தில் குருவோட பார்வை யோகக்காரகன் ராகு சஞ்சரிக்கிறதுனால வரவேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி எடுக்கக்கூடிய வேலைகளில் லாபம் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவங்களுக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கும் மறுமணத்திற்கு வாய்ப்புகள் வரும். புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவுகள் அனைத்துமே நனவாகக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் பொறுப்பு அதிகமாக இருக்கும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்குமே அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு வேலை பளு கூடும். சில பேர்த்துக்கு புதிய பொறுப்பு வரக்கூடிய ஒரு அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அதிகமாக உழைப்பீங்க. அதனால் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே சில பேர்த்துக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். வயதானவங்க முடிந்த வரைக்குமே அலைச்சலை இந்த டைமில் குறைச்சி கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது.
மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் விரும்பிய கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடப்பிரிப்பில் உங்களுக்கு இடம் கிடைக்க ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. சந்திராஷ்டமம் மே 5ஆம் தேதி. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தோமா ஏப்ரல் 18, 19, 27, 28, மே 1, 9, 10 இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைச்சிருக்கு. அதிகாலையில் சூரியனை வழிபட வாழ்க்கை எப்போவுமே ஒரு முன்னேற்றமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் பார்த்திங்களா, இன்றைக்கி 1ஆம் தேதி சித்திரை 1 ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளாக இருக்குது. இறை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி இன்றைக்கு பார்த்திங்களா கனி காணுதல் ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. முருகன் வழிபாடு இன்றைக்கி முருகனோட அருளும் உங்களுக்கு கிடைக்க வேணும் அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வெற்றிலை தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயத்தில் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.